அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நடத்துனர்கள், கண்ட்ரக்டர்ஸ், பஸ்ஸு கண்டக்டர் இருக்காங்க பாருங்கள், அந்த பணியிடங்களை நியமிப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டர் கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 67 கோடி ரூபாய், 62 கோடி ரூபாய் எதுவும் சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் எந்த கம்பெனிக்கும் கொடுக்கல. ஆனால் உத்தரப்பிரதேசில் தேடி போய் ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனத்திட்ட 61 கோடி ரூபாய்க்கு 62 கோடி கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோங்க. 62 கோடி ரூபா, 11 மாதம் ஒப்பந்தம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1800 கண்ட்ரக்டர் நியமனம் ஒப்பந்த அடிப்படையில். அவர்களுக்கு பேசிக் சம்பளம் 27,000 என்னமோ கொடுக்குறாங்க. மொத்தத்துக்கு ஒரு பேசிக் சம்பளம் 27,000 அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்குறாங்க. 27,000 பேசிக் சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா வந்துடும் வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு சம்பளம். இந்த 1800 பணியாளர்களையும் இந்த எஸ்எஸ் நிறுவனம் அப்படிங்கிறது எப்படி நியமிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒப்பந்த அடிப்படை தான் நியமிக்க போகுது. 11 மாதத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்டு. 11 மாதங்களில் ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் நடத்துனர்களை 1800 பேரை தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த தேர்வு செய்கிறவங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சரத்து சேர்க்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போது 1800 பணியாளர்கள் நியமிக்கிறீங்க, ரைட்டு. அதில் ஒப்பந்தத்தை நம்ம அந்த ஒரு இது எழுதுவாங்களா, அக்ரிமெண்ட் எழுதுவாங்களா, அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த 1800 நடத்துனர்களும் தமிழ்நாட்டு குடியுரிமை பெற்ற தமிழர்களைத்தான் நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சரத்து இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. தெரியாமல் நம்ம எதையும் பேசக்கூடாது, ஆனால் பேசி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை. ஆனால் இந்த 1800 பேரில் ஒருவேளை இந்த சரத்து சேர்க்கப்படலை, தமிழர்களை தான் நீங்கள் வேலைக்கு அமர்த்தணும், நீங்கள் இன்டர்வியூ வச்சு தமிழர்களை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சரத்து சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, 1800 பேர் இமீடியட்டாக கிடைக்கல, சம்பளம் கூட எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ 1800 பேர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் இதெல்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமானாவோ இல்லை கிடைக்கவில்லை அப்படின்னாவோ வெளி மாநிலங்களை சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்கே உத்தரப்பிரதேச நிறுவனம், ஏன் தமிழ்நாட்டிலே எந்த நிறுவனமும் கிடைக்கலையா? இல்லை தமிழ்நாட்டில் அந்த இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு யாரும் ஒத்துக்கலையா அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகள் ஒத்துக்கலை அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அரசு யோசிக்கணும். ஏன் ஒத்துக்கலை? அந்த 62 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. அந்த 62 கோடி ரூபாய்க்கு ஏன் ஒத்துக்கவில்லை அப்படிங்கிற அந்த ரீசனை நம்ம எடுத்து பார்க்கணும். ஒருவேளை பணியாளர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி வரும், இல்லை வேறு ஏதோ நிர்வாக கோளாறு, நிறைய பிரச்சனை. அப்போது இதையெல்லாம் குறைச்ச விலைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நியமிச்சிட்டாங்களா, டெண்டர் வந்துச்சு அப்படின்னு நியமிச்சிட்டாங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு போய் நியமித்தாங்களா அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சரத்து சேர்க்கப்படவில்லை, இந்த சரத்து தமிழர்களைத்தான் நீங்கள் வேலைக்கு அமர்த்தணும் அப்படிங்கிற சரத்து சேர்க்கப்படவில்லை என்றால் உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு 500 பேரை இறக்கலாம்ல, இல்லை பீகார்லேருந்து ஒரு 1000 பேரை இறக்கலாம்ல, மொத்தத்துக்கு 2-3 மாநிலங்களை சேர்ந்து ஒரு 1000 பேரையோ 1500 பேரையோ இறக்கிடலாம்ல. தமிழர்களை பேருக்கு ஒரு 300 பேரை 500 பேரை எடுத்துகிட்டு பாக்கி இருக்கவங்களாம் அங்கிட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள், பணியாட்கள் இதுவரைக்கும் ஒப்பந்தமோ இல்லை நிரந்தரமோ ஒப்பந்தத்தின் அடிப்படையிலோ நிரந்தரமான அடிப்படையிலையோ வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களை இதுவரைக்கும் சேர்க்கவில்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். முழு விவரம் எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஸ்டாலின் அந்த வேலையை செய்யலை. இப்போ புதுசாக ஆட்சிக்கு 100 நாட்கள் ஆன நிலையில் இப்போ புதுசாக கொண்டு இவ்வளோ பெரிய டெண்டரை தூக்கி கொண்டு போய் வெளிமாநில ஆளுக்கு கொடுக்குறீங்களே, ஏன் இங்கே எந்த கம்பெனியும் கிடைக்கலையா? இல்லை அங்கே, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் 2வது கேள்வி, ஏன் அங்கேருந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்?
அப்போ அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நீங்கள் பகிரங்கமாக வெளியிடணும்ல, என்னென்ன சரத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பகிரங்கமாக சொல்லணும்ல, தமிழர்களிடம் சொல்லணும்ல, தமிழ்நாட்டினுடைய அரசு கெஜெட்டில் நம்மள பேப்பரில் கொடுக்கணும்ல, என்னென்ன சரத்துக்கள் அதில் இருக்குது அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக தெரியறதுனால, வெளிப்படையான அரசு எங்களுடைய அரசு வெளிப்படையான அரசு, எந்த விதமான ரகசியமும் இருக்காது அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ இதுக்கான இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை ஏன் தமிழ்நாட்டில் எந்த நிறுவனமும் கிடைக்கவில்லை? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழர்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்க வேணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசு பேருந்துகளை தமிழர்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சரத்து சேர்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த 2 கேள்வியை நீங்கள் தெளிவுபடுத்தணும்ல. இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, மத்திய அரசினுடைய கொள்கை என்ன, பிஜேபி அரசினுடைய கொள்கை என்ன? அனைத்தும் தனியார் மயம், தாராளமயம். இதுதான் பிஜேபியினுடைய தாரக மந்திரமாக இருக்குது. 2014 அவங்க ஆட்சிக்கு வரும்போது நம்ம என்ன நினச்சோம், இது சுதேசி கவர்மெண்ட்டை பற்றி தான் இது பேசும், சுதேசி பொருட்களை பற்றி தான் பேசும், சுதேசியை பற்றி தான் இது இந்த 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 இது இப்போ இது ஏன்னா அவங்க நாட்டுப்பற்று மிக்கவர்கள், தேசப்பற்று மிக்கவர்கள், பாரத் மாதாவை உண்மையிலே லவ் பண்ணுறாங்க அவங்க. அதனால் இவர்களுக்கு எப்பயுமே நாட்டுப்பற்று அதிகம், தேசப்பற்று அதிகம். இந்த அடிப்படையில் அதனால் அவங்க சுதேசியை தான் பேசுவாங்க, சுதேசியை தான் விரும்புவாங்க. அதனால் இவர்கள் தனியார் மயத்தை, தாராளமயத்தை ஊக்குவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டோடு தான் வட இந்தியாவில் பூரா ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. படிப்படியாக நடக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சோ கண்ணுக்கு தெரியாமலேயோ இப்போது தனியார் வசம் கொடுக்குறது பெரிய பெரிய கம்பெனிகளை. இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் நிறைய பேர் இழுத்து மூடிட்டாங்க. ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனிக்கான உதிரி பாகங்கள் செய்கிற ஒரு கம்பெனி இருக்கும். அந்த உதிரி பாகங்களாம் அந்த கம்பெனி பெரிய கம்பெனி செய்யாது. ஒரு கார் கம்பெனி இருக்குது, காருக்கான ஒரு நட்டு போல்ட்டு வச்சுக்கோங்க. அந்த நட்டு போல்ட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துரும். அந்த கம்பெனி என்ன பண்ணும், அங்கே ஒரு 20 பேர் 30 பேர் வேலைக்கு ஆள் வச்சு அந்த நட்டு போல்ட்டை செஞ்சு கொண்டாந்து இந்த கம்பெனி கொடுப்பாங்க. இந்த கம்பெனி ஒரு பணத்தை கொடுக்கும். அந்த பணத்தில் அந்த கொஞ்சோண்டு லாபத்தை எடுத்துக்கிட்டு அந்த முதலாளி அவர் ஒரு 200 பேர் 220 பேர்த்த 50 பேர்த்த வேலைக்கு வச்சு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்புறம் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டிருச்சு. ஜிஎஸ்டி, கொரோனா 2 காரணம். நிறைய கம்பெனிகள், சிறு குறு நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. பல நூறுக்கணக்கான கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நட்டு போல்ட்டை ஏன் அங்கே போய் செய்யணும், நம்ம அதுக்கு தனியாக ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டு, ஒரு மேனேஜரை போட்டு, ஏன் அந்த கம்பெனி அந்த வேலையை நம்மளே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நமக்கு 10 ரூபா லாபம் வரும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நட்டு போல்ட்டை மட்டும் சொல்லலைங்க, நிறைய ஏகப்பட்ட ஸ்பேர்ஸு பல கோடிக்கணக்கான ஸ்பேர்ஸ் வெளியில் செய்கிறாங்க. அது பூரா கிட்டத்தட்ட 3/4 குறைச்சிட்டு எல்லாம் அந்த கம்பெனியை ஒரு டிவிஷன் மாதிரி ஓப்பன் பண்ணி, இது நட்டு போல்ட்டு டிவிஷன், இது பேனட் டிவிஷன், இது டிக்கி செய்கிற டிவிஷன் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய டிவிஷன்களை அப்படி அமைச்சு அந்த வேலையை அந்த கம்பெனியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுலேயும் தொழிலாளர்கள் சேர்றாங்க, பயன்பெறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முதலாளிகள் அவங்க வச்சு ஒரு 20 பேர்த்த 30 பேர்த்த வச்சு வியாபாரம் பண்ணது, கம்பெனி நடத்துனது, அதெல்லாம் கெட்டு போச்சு இல்லை. அப்போ அது பாதிப்பு தானே. அது பாதிப்பு தானே. அதே ஃபார்முலாவை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட்டு செய்ய பார்க்குதோ, இது மத்திய அரசினுடைய வேலையாக இருக்குமோ? ஏன் ஸ்பெசிஃபிக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு போச்சு இந்த ஒப்பந்தம்? ஏன் தமிழ்நாட்டில் ஆள் இல்லை? எவ்வளோ நாளாக தேடினீங்க தமிழ்நாட்டில் ஆளே இல்லைன்னு? இல்லை டெண்டர் குறைஞ்சி டெண்டரில் எடுத்துட்டாங்களா? இதுக்கு பின்னாடி மத்திய அரசினுடைய உள்ளடி வேலைகள் இருக்குதா? நேராக கூப்பிட்டு சிஎம்ஐ கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்மளோட கான்செப்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று தானே, பிஜேபியும் இவங்களும் ஒன்று தான். இப்போ திமுகவை தான் சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் பிஜேபி கூட ரகசிய ஒப்பந்தம் திமுகவை சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த காலத்தில் இருந்து, இவர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே பிஜேபியோட இது டச்சில் இருக்கிற கட்சி இது தவேகா. அப்போது அவர்களுடைய தனியார் மயமாக்கலை, தாராளமயமாக்கலை இவர்களிடம் கொடுத்து, ஏன்னா ஸ்டாலின் இருந்த வரைக்கும் ஒத்துக்கலை. எதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா, முக்கியமாக இபியை ஒத்துக்கலை. இபியை தனியார் மயமாக்குன்னு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்குது மத்திய அரசு.
ஸ்டாலின் ஒத்துக்கலை. அதே மாதிரி நிர்பந்தம் பண்ணுது. என்ன நிர்பந்தம் பண்ணுது? இலவச கரண்ட் கொடுக்காத, ஈபியை தனியார் மயமாக்கு, இலவச கரண்டை நிப்பாட்டு, ஒத்தலைட்டை நிப்பாட்டு, விவசாயத்துக்கு கொடுக்குற கரண்டை நிப்பாட்டு, இதெல்லாம் வந்து பேச்சு வாக்கில் வருது. ஆனால் இது எதையுமே ஸ்டாலின் ஒத்துக்கலை. இது எதையுமே ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கலை. எதை ஒத்துக்கலை? தனியார் மயமாக்கலை ஒத்துக்கலை. கரண்ட் பில் ஏற்ற சொன்னதுக்கு ஒத்துக்கலை. அப்பையும் அதையும் தாண்டி 2 முறை ஒரு ஸ்டாலினோட ஆட்சியில் 2 முறை கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க. அதையும் தாண்டி இலவச கரண்ட்டு, நம்ம இந்த விவசாயத்துக்கு கொடுக்குற இலவச கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிடாங்கிறான் மத்திய அரசு. தனியார் மயமாக்கு அப்படிங்கிறான். ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை நியமி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஸ்டாலின் அரசு ஒத்துக்கலை. ஆனால் இந்த தாவேக அரசு வந்த 100 நாளில் இந்த வேலைகளை செய்வதற்கான காரணம் என்ன? அப்போ ஒன்றிய அரசு சொல்கிறது, பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்து கொண்டிருக்கிறதா இந்த அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால் இந்த 2 கேள்விகளை மட்டும் நமக்கு வந்து தெளிவுபடுத்திருங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் போடக்கூடிய கம்பெனி கிடைக்கவில்லை? அப்படி ஏன் கிடைக்கலாம்? 61 கோடி ரூபாங்கிறது ஒரு லோ கொட்டேஷன் கொடுத்து அந்த கம்பெனி வாங்கிட்டானா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகள் என்னென்ன விலைக்கு கொட்டேஷன் கேட்கப்பட்டன? அது முன்னாடி தாங்க டெண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது ரகசியமாக இருக்கணுங்க. இப்போ டெண்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி 80 கோடி கேட்டாங்க, ஆனால் நாங்கள் 62 கோடிக்கு அங்கே முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் கவர்மெண்ட்டு சொல்லணுங்க. இப்போ கவர்மெண்ட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லணும். 1. 2வது, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸில் நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டில் தமிழர்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற இது 2வது கேள்வி. இது சொல்லணும். ஒருவேளை இப்படி இருக்குமோ? தமிழ்நாட்டில் எல்லாம் வேலை கிடச்சி எல்லாம் பெரிய பெரிய பதவிக்கு போய் எல்லாம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏழைகளே இல்லை, நடுத்தர வர்க்கமே இல்லை, எல்லாம் பணக்காரங்களாயிட்டாங்க. பணக்காரங்களாயிட்டாங்க. வேலைக்கு ஆளே கிடைக்கல. 27,000 சம்பளம் பேசிக்கு, அதெல்லாம் அலவன்ஸ் இதுன்னு சேர்த்து 40-50 ரூபா பக்கம் வந்துடும். இந்த வேலை சேர்த்துக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால எஸ்எஸ் கம்பெனி கொடுத்துட்டாங்களோ இல்லை தனியார் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓட்டு போட்ட மக்களை பார்த்தா உங்களுக்கு வந்து இலக்காரமாக இருக்குல்ல? ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லேசாக அழுது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா, இந்த எல்லா தப்பையும் செஞ்சுட்டு பழியை ஏன் மேலே போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு எல்லா தப்பையும் அவங்க செஞ்சுவிட்டு ஏன் மேலே பழியை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது 1. 2வது, பிரதமர் மோடி அவர்கள் 12 வருஷம் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு வந்த, மத்திய அரசுக்கு பிரதமராகி 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக இவர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த வந்து 100 நாள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் திமுக தான் காரணம், ஆட்சி வந்து 100 நாள் ஆனதுக்கப்புறம் திமுக காரணம், இப்போ இந்த ஒப்பந்தத்தில் எதுவும் பிரச்சனை வந்தால் கூட திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.